நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். சரியா பார்வை தெரியலன்னா கண்ணாடி போடுறோம், கண்ணு தெரியுது. எனவே சிலது சரியா அப்சர்வ் பண்றதுக்கு, சிலதை வந்து சரியா புரிந்து கொள்றதுக்கு நம்ம தெளிவா இருக்கணும். ஆமென். இப்ப காட்டியில் ரோட்டில் போறீங்க, சரிங்களா? நீங்க ஓட்டிட்டு போனாலும் சரி, கிராப்ல போனாலும் சரி, நீங்க போறீங்க, அந்த இடத்துல கரெக்டா சோப்பு லைட் விழுவுது. அவர் பார்க்க போறாரு, அல்லேலூயா அல்லேலூயா பாடிட்டு. நீங்க பாப்பீங்களா இல்லையா? பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஹலோ விஜய் லப்பு மேல பிரதி 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 அந்த காடி வந்து நான் சொல்ல மாட்டீங்களா? ஓ பார்க்க இந்த மாதிரி சம்பவம் தான். நேற்று நானும் சிஸ்டரும் ஒரு விசிட்டிங் போயிட்டு வந்துட்டு, சிஸ்டர் நான் இப்பதான் புதுசா கத்துக்கிட்டாரு சீனா பாய். அவரு இப்படி தட்டிக்கிட்டே இப்படி போய்கிட்டு இருக்கிறார், இப்படி தட்டிக்கிட்டு. நாங்க இப்படி வரோம், நாங்க கொஞ்சம் தூரமா வரோம். நான் ரொம்ப போக்கஸ் பண்ணுவேன் வெளியே, ஊருக்கு அதை கேட்போம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, வெளியே என்ன நடக்குது, காடி வருதா காடி வரல, இதெல்லாம் போக்கஸ் பண்ணுங்க. அப்ப அந்த டிரைவர் இந்த சைட்ல வரும்போது, இந்த சைட்ல ஒரு காடி வருது, நான் அந்த காடி நின்றுட்டேன். காடி வருது, அவர் போனை தட்டிக்கிட்டே போறாரு, அந்த காடி வந்துருச்சு. வந்து கிட்டதான் அப்பதான் காடி பார்த்துட்டு பிரேக் ஆகுது. இன்னைக்கு நம்ம தெளிவு உள்ள சிந்தையா இல்லைன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில தெளிவு இல்லைன்னா, இன்னைக்கு ஏன் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம், தோல்வியான காரியத்தை சிந்திக்கிறோம், பேசுகிறோம். தோல்வியான சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுறதுக்கு காரணம்னா we have never observed of Christ. நம்ம தெளிவு உள்ளவர்களாய் இருங்கன்னு சொல்லப்படுது. நம்ம தெளிவு உள்ளவர்கள், தெளிந்த சிந்தர்கள், நம்மளுக்கு தெளிவா இருக்கணும். இப்ப மீன் பிடிக்க போறீங்க, தண்ணி தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க தேட வேணாம், கண்ணை போட்டு இப்படி கண்ணெல்லாம் போட்டு தேட வேணாம். அந்த மீன், அந்த தண்ணி தெளிவா இருந்தாலும் மீன் எங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். நம்மள வந்து தேவன் நடத்துகிறாரா, இல்ல நம்மள வஞ்சிக்கும்படி சாத்தான் நடத்துகிறானா? சமாதானத்தை தேவன் தருகிறாரா, இல்ல போலியான சமாதானத்தை பிசாசு தரானா? இது தேவனால் வந்து ஆசீர்வாதமா, இல்ல உன்னை வஞ்சிக்கும்படி சாத்தான் கொண்டு வருகிற ஆசீர்வாதமா? தெளிவு உள்ளவர்களா இருங்க. இன்னைக்கு தெளிவு இல்லாதனாலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, தீமையான சிந்தை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அநியாயங்களையும் அட்டுறங்களையும், அது மட்டும் இல்ல தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தெளிவு உள்ள சிந்தை இல்லை. அவங்களுக்கு தெளிவா அவங்களால யோசிக்க முடியல, தெளிவாய் அவர்கள் பேச முடியல, தெளிவான தீர்மானத்தை எடுக்க முடியல. ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு நிலை, ரெண்டு தீர்மானங்கள், ரெண்டு நிலைப்பாடு உள்ளவர்களாய் மாறிடுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் தெளிவா அப்சர்வ் பண்ண முடியல. இன்னைக்கு பேசப்படுகிற பிரசங்கமானது கிறிஸ்துவுக்குள் தெளிவு உள்ளவர்களாய் இருங்கள். தெளிவு இருக்கணும், எல்லாருக்கும் தெளிவு இருக்கணும். உங்களுக்கு தெரியணும் உங்க தேவன் யாருன்னு, உங்க தேவன் எதை விரும்புவாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்க தேவன் விரும்புகிற காரியத்தை செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அற்பமா எண்ணப்படுகிற காரியங்கள் மேல, தேவன் விரும்பாத காரியத்தின் மேல, தேவன் சொல்லாத விஷயங்கள் மேல நீங்க தெளிவா இருங்க. தெளிவு மைண்டா இருங்க, தெளிவு சிந்தையா இருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடாதபடி உங்களுக்கு பல விதமான சூழ்நிலை உருவாகுதுன்னா அது உங்களுக்கு தெரியணும். இது எனக்கு தெளிவாய் தெரியணும். இது தேவனுக்கும் தேவனுக்கிட்ட இருக்கிற அன்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துகிற ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெளிவா தெரியணும். தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெளிவு இல்லாதனாலதான் சாத்தான் யாரை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விளங்கலாம், முழுங்கலாம், தள்ளாது. அவன் கடிக்கலாம் மாட்டான், ஏன்னா அவனுக்கு பல்லு இல்ல. தேவன் அடிச்ச அடியில பல்லுலாம் தெரிச்சிச்சு. அவன் என்ன பண்றான்? முழுங்குறான். வந்து எல்லாத்தையும் முழுங்கி அன்னைக்கு பார்த்த
நம்ம பியாவானா உடுவு சின்ன சின்னதான் பார்த்தோம். அன்னைக்கு ஜோக்ராஃபி பார்த்தோம், பெரிய உடுவு முதலாம் இருக்கு. பெரிய எவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டி நினைக்கிறேன், ஆட்டு அப்படி முடிஞ்சிருச்சு. அது வாய் இவ்வளவு பெருசுதான். ஆனா இவ்வளவு பெரிய ஆடு முழுங்கிருச்சுன்னா, அதே முழுங்குதுன்னா சாத்தான் எப்படி முழுங்குவான்? வசனம் அதான் சொல்லுது, யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெளிவு இல்லைன்னா, இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ சமாதானத்தின் திருச்சபையில நீங்க தெளிவு அடைஞ்சிருக்கலாம், சமாதானம் பெற்றிருக்கலாம். உங்களை தேவன் ஞானத்துல தேவனோட வார்த்தையில உங்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம். உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தேவனோட வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்கலாம். அது மட்டும் போதுன்னு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, சாத்தான் அழகா உங்களோட சிந்தையில உங்க இருதயத்துல இருந்த சமாதானத்தை திருடிட்டு உங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருவான், தீமைகளை கொண்டு வருவான், பல விதமான சிந்தைகளை கொண்டு வருவான். உலக சிந்தை, உலக நியாயத்தை கொண்டு உங்க சிந்தையில என்ன பண்ணுவான்? குழப்புவான். அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டா எது நம்மளை விட்டு போயிடும்? சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமா எது நம்மளை விட்டு போயிடும்? தேவனோட சமாதானம் நம்மளை விட்டு போயிடும், தேவனோட சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும், தேவன் நம்மளோட கூட இருக்கிறத உணர்வு நம்மளுக்கு இல்லாம போயிடும். காரணம் என்ன? நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்ம தெளிவு உள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னா, கிறிஸ்துக்குள் தெளிவு உள்ளவர்களா இருங்க என்று மேத்யூ இயேசு கிறிஸ்து ஒரு ஊமைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம். மேத்யூ எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடு முதல் அதிகாரம் மேத்யூ 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனத்தை நம்ம வாசிப்போமாக. வாசிங்க, எடுத்து வாசிங்க. மேத்யூ 13ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கங்க. வசனத்தை எடுங்க, வசனத்தை திருப்புங்க. உங்க பைபிள் அதை போட்டிருக்கான்னு பாருங்க, அந்த வார்த்தை உங்களோட பேசிதான் பாருங்க. மேத்யூ 13ஆம் அதிகாரம் 13 hingga 30. Tunggu sebentar lagi. எல்லாரும் சரியா? வாசிங்க, நல்லா கேளுங்க. அவங்க அந்த 30 வசனம் 24 30 வரைக்கும் படிப்பாங்க. நல்லா கேளுங்க. இதுல உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை ஒரு பிரசங்கத்தை நான் கொண்டு வரேன். வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில், கவனமா கேளுங்க, பரலோக ராஜ்யம் நல்ல மனுஷனுக்கு, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில், தூங்கும்போது யாராவது கவனமா நம்ம எலர்ட்டா இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்காது. நம்ம நிலைவு நம்ம கூட இருக்காது. சில நேரம் போன் அடிக்கும், அத்தனை மினிட் அடிச்சாலும் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அப்படிதான் நினைவு இருக்காது, அவங்களுக்கு உணர்வு இருக்காது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஊழியம் செய்யறேன். நாங்க பேச்சுலர் டைம்ல எங்க ஒரு சிஸ்டர் வீட்டுல தங்கியிருந்தோம். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற பையன் ரொம்ப கூட நல்ல ரப்பாட்டா பழகும். ஒரு நாள் நான் நைட்டு வேலை முடிஞ்சு காலையில் படுத்துட்டு இருக்கிறேன். தூக்கம் ரொம்ப நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருக்கேன். எழுப்பிட்டேன். எனக்கு ஒரு கோவம் என்ன பண்ணிட்டேன், அவருடைய ஸ்கூலோட ஹாக்கி ஸ்டிக் அங்கே வச்சிருக்காரு, எடுத்து ஹாக்கி ஸ்டிக் அடிச்சுட்டு வேற ஒன்றும் ஃபீல் பண்ண அடிச்சுட்டு நான் திரும்பி தூங்கிட்டேன். என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, அண்ணா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன ஹாக்கி ஸ்டிக்ல அடிச்சிட்டீங்க பாருங்க, இதெல்லாம் வீட்டு போச்சு. ஆமா பாடா. ஒரு மனுஷன் தூங்கும் போது யாருன்னு கேட்குறீங்க? மரியாதை அப்புறம் சொல்றீங்க. ஒரு மனுஷன் தூங்கும் போது அவன் ஆழ்ந்த நித்திரை இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இயேசு படகு கீழே தூங்கிட்டு இருக்காரு, படகுல தூங்கிட்டு இருக்காரா. எல்லாரும் கத்துறாங்க, நாங்க சாக போறோம், உங்களுக்கு அக்கறையே இல்லையா? உங்களுக்கு உணர்வே இல்லையா? உங்களுக்கு எதுவுமே இல்லையா?
இப்படியாக நல்ல மனுஷன் இங்க என்ன பண்ணுகிறானா, இயேசு ஒரு ஊமையை சொல்றாரு. நல்ல மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துருவு வந்து, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து, சத்துரு வரா. சத்துரு யாரு? சத்துருன்றது பேர் என்ன? பிசாசானவன். சரிங்களா? இப்ப நமக்கு சத்துரு யாரு? பாஸ்டர். அடுத்த இந்த சபையில் உள்ளவங்க பாஸ்டரை பார்த்து எப்படி பாக்குறாங்க? நம்பியாருமே பாக்குறாங்க. அன்னைக்கு கிட்மாட்டுக்கு மீன் வாங்கலான்னு போனேன். சிஸ்டர் சொன்னாங்க மீன் வாங்க. நான் மீன் வாங்கிட்டு இருக்கேன். நம்ம விசுவாசி என்னை பார்த்ததுதான், இன்னைக்கு அவங்க வரல, என்னை பார்த்ததுதான் போறாங்க. அவங்க போய் அப்படியே ஓடி போயிருந்தாங்க. ஓகே, அவங்க போய் யூட்டர்ன் பண்ணி இன்னொரு டோர்ல வரேன்னு சொல்லிட்டு அதுல வராங்க. நான் அங்கதான் மோட்டர் பண்ணியிருக்கேன். பெரிய யூட்டர்ன் போட்டு வந்தீங்க, பார்த்துட்டீங்களா? அல்லேலூயா. சில நேரங்கள்ல மனுஷன் தூங்கும் போது நம்மளுக்கு உணர்வு இருக்காது. ஆனா நான் சொல்றேன், அந்த நிலையில, அந்த சூழ்நிலையில நம்ம உணராதனால தான் சாத்தான் என்ன பண்ணுகிறான்னா, நம்ம மேல தீமை கலைகள் என்கிற தீமையை வந்து அவன் விதைப்பான். நீ அதான் பக்மன் ஐயா அப்படி பாடுறாரு, நீ தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், நீ ஜெபிக்க மறந்துட்டா அவன் ஜெயிக்கிட்டே இருப்பான். ஏன் பிசாசு ஜெயிக்கிறான் தெரியுங்களா? ஏன்னா நீ இடம் கொடுக்குற, அவனுக்கு வெற்றியை கொடுக்கிற, தோல்வியை நீ எடுத்துக்கிற, அவிசுவாசத்தை நீ எடுத்துக்கிற, தீமையை நினைச்சுக்கிற, துன்பத்துல வாழ்ற, கண்ணீர்ல வாழ்ற, பாடுல வாழ்ற, பலவிதமான பாரங்களை தூக்கி உன் தலைமையில வச்சுக்கிற. ஆனா வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அப்படி சொன்ன வார்த்தையை கேட்ட நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் எடுத்து மண்டை மேல வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் சுமந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஒரு காமெடியான ஒரு கதையை சொல்றேன். ஒருத்தன் ட்ரெயின்ல போறான். ஆனா அவன் ட்ரெயினுக்கு வரும்போது ஒரு கூடை சாப்பாடு கூடையை தூக்கிட்டு வரான். பிரசன்ட் பேரு காலப்படு. அவன் ரயில்ல ஏறிட்டான். ஆனா தலையில கூட இருக்கு. அவன் போற வரைக்கும், அவன் போய் அந்த இடத்த, அந்த மாநிலத்தை போய் சேர வரைக்கும் அவனோட அந்த கூட தலையில தான் வச்சுக்கிட்டே போனாங்க. இப்ப என்னோட கேள்வி, இந்த தப்பு, இந்த ராங் ட்ரெயின் ஓட்டுற டிரைவர் மேலையா, இல்ல இந்த தவறு இந்த கூடையை தூக்கிட்டு வந்தவர் மேலையா? இன்னைக்கு தேவனை தப்பு சொல்லி ஒன்றும் இல்லை. நீங்க உங்க பாரத்தை உங்க தலைமையில வச்சுட்டு போனீங்கன்னா தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தெளிவு உள்ளவர்களா இருங்க, தெளிவா சிந்திங்க. கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் அவர் செய்ய முடியுமா? ஒரு நல்ல அந்த வசனம் தெளிவுபடுத்துறது முதல் வாசியமா இந்த வசனத்தை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா என்ன தெரியுங்களா? தேவனிடத்துல தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிறது பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நீங்களும் நானும் சேரணும். பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் அடையணும். பரலோகத்துல வாசம் செய்கிறவர்களோட சிந்தை பல விதமான உலக சிந்தையோ, மாய சிந்தையோ, பொய்யான சிந்தையோ, இல்ல வஞ்சகம் சிந்தையோ, போராமை சிந்தையோ, கொல்லாங்கு சிந்தை உள்ளவர்கள் பரலோகத்துக்கு வாசம் செய்ய முடியாது. அதனால பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்துல வந்து நல்ல விதைகளை நம்மளுடைய மத்தியில விதைச்சிட்டார். நீ நன்றாக தேவனுடைய வார்த்தையில தேவனுக்கு பிரியமா, தேவன் விரும்புகிறது போல நீ வாழணும்ன்றது தேவன் விரும்புகிறது. நீ நல்லவனா இரு, நல்ல சிந்தை உள்ளவர்களா இரு, நல்ல தேவன் மேல வார்த்தையில அவருடைய
வாசிமா. நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். கோதுமை என்பது எத்தனை பேர் ரொட்டி சாப்பிடுறீங்க, மாவு சாப்பிடுறீங்க? இந்த கோதுமையில தான் மாவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ண முடியும். அப்ப ஒரு எஜமான் வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஒரு பழங்களோ ஒரு கோதுமையை உருவாக்குறன்னா அது நன்மைகளை விளங்கும்படி, நல்லதாக புசிக்கும்படி அதை செய்யறான். ஆனா தூங்கிட்டு பிறகு, அந்த எஜமான் தூங்கிட்ட பிறகு பொல்லாத இந்த அவனுடைய விரோதி அங்க என்ன போட்டு பாருங்க, 2வது வசனம் பாருங்க. அவனுடைய சத்துரு. இன்னைக்கு நம்ம நன்மையான காரியத்தை தேவன் நம்மளுக்கு வைத்திருப்பாரு. அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த கிறிஸ்துவின் சமாதானத்துல ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருப்பாரு. நிறைய காரியத்துல நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பாரு. வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கியிருப்பாரு, பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கியிருப்பாரு, பொல்லாத சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்கியிருப்பாரு, வீட்டுல குழப்பத்துல தேவன் விடுதலை ஆக்கியிருப்பாரு, எல்லாத்திலிருந்தும் தேவன் விடுதலை ஆக்கியிருப்பாரு. அந்த விடுதலை ஆகின நம்ம வாழ்க்கையில ஏதாவது விதத்தை நம்ம அப்சர்வ் பண்ணலன்னா, தெளிவா சிந்திக்கலன்னா, சாத்தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, களைகளை கொண்டு வந்து விதைப்பான். கலை என்பது என்ன தெரியுங்களா? கலை என்பது தகை. அதுல எந்த ஒரு கனியும் இல்லை. அது எப்பொழுதும் கலையா இருந்து அந்த கோதுமைகளை கெடுக்கிறதுக்கு தான் அந்த கலைகளை நடப்படும். இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணுகிறான், இந்த எஜமானுடைய விரோதியானவன் என்ன பண்ணுகிறான், கலைகளை வந்து விதைக்கிறான். அந்த கோதுமைகள் வளரக்கூடாது, அந்த கோதுமைகளை தடை செய்யணும், அந்த கோதுமைகளுக்கு விரோதமாய் இது வந்து நிக்கணும்ன்றது இந்த விரோதியோட எண்ணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து நம்மளோட குடும்பத்தை கட்ட வந்திருக்கிறார். ஆனா சாத்தானோ நம்ம குடும்பத்தை உடைக்கும்படி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா தேவன் எங்கேயும் விட்டு கொடுக்கல. நம்மள ஆண்டவர் ஒரு நாள் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கறது போல, சோர்ந்து போகிறது போல, ஏதோ ஒரு தோல்வி பார்க்கறது போல இருக்கும். ஆனா நம்பிராதீங்க, தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நன்மையானது நடக்குது, நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம், நல்லதை தேவன் செய்யறான்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். சாத்தான் என்ன பண்ணுவான், நம்மளுடைய கேர்லெஸ், நம்ம தெளிவா சிந்திக்கல, நீ தெளிவா யோசிக்கல, நீ தேவ ஆவியனுக்கு கீழ்ப்படியல, நீ தேவ பயத்துல இல்லைன்னா நீ வஞ்சிக்கப்பட்டுருவ. நீங்க நினைக்கலாம் நான் சரியா இருக்கிறேன், நீங்க சொல்லலாம் நான் கரெக்டா தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல, உங்களுக்குள்ள வந்த கிரியை, உங்களுக்குள்ள வந்த எண்ணம், உங்களுக்குள்ள வந்த யோசனை உங்களுக்குள்ள காணப்படுகிறது. நீங்க வஞ்சிக்கப்பட்டனால அதை நீங்க சரி என்று நம்புறீங்க. நீங்க தெளிவா சிந்திங்க, தெளிவா இருங்க. தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள் தெளிவா இருங்க. தெளிவு இல்லைன்னா நான் சொல்றேன், நம்ம தேவன் நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்மளால உணர முடியாது. ஏன் தெரியுங்களா, நம்மகிட்ட தெளிவு இல்லை, நம்ம சிந்தையில தெளிவு இல்லை, நம்மளுடைய பார்வையில தெளிவு இல்லை, நம்மளுடைய யோசனையில தெளிவு இல்லை, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல தெளிவு இல்லை. தேவனுக்குள்ள தெளிவா இருக்கு, கிறிஸ்துக்குள்ள தெளிவா இருக்கு. அங்க போட்டிருக்கு, அவன் நல்ல மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போதே நீங்கள் கோதுமை கூட வேரோடு பிடுங்கும்படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர்விடுங்கள், பிடுங்காதபடிக்கு இரண்டையும்
அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுகள், கோதுமையும் என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். பாருங்க, நம்ம நிறைய காரியத்தை இங்க இருந்து வேரோட புடுங்கி அங்க கொண்டு போய் நட்டுவோம், அங்க இருக்கிறத இதை பண்ணிடலாம், அதை புடுங்கி கொண்டு வந்து இங்க செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதான் அந்த வேலைக்காரர் போய் எஜமான்ட்டு கேட்கிறாரு, இந்த களைகளை நட்டுட்டாங்க, அந்த களை வளர்ந்துகிட்டு இருக்கு, கோதுமையை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களுக்கு தெரியுமா? எஜமானு கிட்ட கேட்கறான். யாரு? வேலைக்காரன். அதுக்கு எஜமான் சொல்றாரு, எனக்கு தெரியும், அது யார் நட்டதுன்னா, எஜமான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தூங்குன எஜமான். ஏன்னா அவரு தான் அந்த கோதுமையை நட்டவர். அவர் தூங்கினாலும் அவருக்கு தெரியுது கோதுமை நட்டது யாருன்னா சத்துரு, பகைஞன், விரோதி. என்ன பண்ணுகிறான்? அந்த கோதுமை வளராதபடி அவன் என்ன பண்ணுறான்? களைகளை நடுகிறான். அந்த கலை வளர்ந்த பிறகு சில நேரத்துல நம்மளுடைய உணர்வுல, நம்மளோட பார்வையில சில தீமைகள் நிற்கும் போதுதான் நம்ம உணர்வோம், ஐயோ என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்குமே, இவ்வளவு பெரிய தடைகளை பார்த்துக்கிட்டு இருக்குமே, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்குமே அப்படின்ற அப்பதான் உணர்வோம். ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டும், சாத்தான் என்ன பண்ணுகிறான்? நம்ம வாழ்க்கையில தீமை வரும்படி களைகளை விதைக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு பெரிய கலைகள் உங்க வாழ்க்கையில அவன் விதைச்சாலும் தேவன் உங்க கூட இருக்கும்போது கோதுமையின் நல்ல நிலத்தை, நல்ல பயிரை தேவன் சேர்த்துக் கொள்வார். டோன்ட் வரி, அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. கலை வளருதா, எதிரி வளருதா, போராமை வளருதா, எதிர்ப்பு வளருதா, விரோதங்கள் வளருதா, பகைகள் வளருதா, கவலைப்படாத. தேவன் சுட்டரிக்கிற அக்கினியில அந்த கலைகளை எல்லாம் புடுங்கி தேவன் போட வைப்பார். அல்லேலூயா. கலைகள் வளரும், எதிரி வளரும், தீமை வளரும், விரோதங்கள் வளரும், பகைகள் வளரும். நான் சொல்றேன், உங்களை குறித்து யாராவது நல்லவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா that is a bad. சரியானே? நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உனக்கு வரப்போகிற அம்மா எப்படின்னு சொல்லுவாங்க, விவரம். நல்லவன் சொல்றவங்க மட்டும் நம்பிடாதீங்க, கெட்டவன் சொல்றவனாச்சும் நம்புங்க. அதான் நீ வளரும். நீ ஒழுங்கா வேலை செய்ய பாருங்க, you very good job la, you very wonder job la, you are best அப்படின்னா நம்ம அடுத்த காரியத்தை முயற்சி பண்ணுவோமா? அதான் பேசிட்டாங்களா? நம்மளுக்கு ஒரு ஹேபிட் என்னதுங்களா, நம்மள கொஞ்சம் புகழ்ட்டு அப்படியே லேப்பா ஆயிடும். சபையில கொஞ்சம் நடந்துருச்சுன்னா ஆத்மாவெல்லாம் சந்திக்கிறது விட்டுரும். ஏன்னா எல்லாரும் சோத்துமா ஆயிடுச்சு, எல்லாம் லேப்பா வேகமா ஓடணுமா, நம்மளுக்கு சில காம்படிஷன் வரணும், சில ஓட்டத்தை ஓடணும், சில காரியம் எதிர்த்து நின்றாதான் தேவன் யாருன்னு இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்க. எரிகோ இவன் நிக்கிறான், கோலியாத் நிக்கும் போதுதான் தேவன் தாவீதுக்குள்ள இருக்கிறத பாக்குறாங்க. ஆமா, தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு கலைகள் வளரும், நம்மளுக்கு விரோதமாய் கலைகள் நிற்கும். நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? இந்த வேலைக்காரன் என்ன செய்யறான்? நீங்க சொல்லுங்க ஜமா, அந்த கலைகளை நான் என்ன பண்றேன்? இந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த கலையை என்ன பண்றேன்னு சொல்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? சொல்லுங்க. இவன் அப்படி கேட்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கேட்கறது இல்ல. நம்ம சிந்துக்கு, நம்மளோட விருப்பத்துக்கு, நம்மளோட முடிவுக்கு என்ன பண்ணிடுறோம்? முடிவு எடுத்துறோம். நம்மள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா? வேலை கிடைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த வேலை விட்டு நிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். யோசிங்க, மாத்தி யோசிக்காதீங்க, அப்படியே யோசிங்க. வேலை கிடைக்கிறதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. என்ன சார், எத்தனை பேரை பார்த்துருவோம்?
ஜெபம் பண்றதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. வீடு வாங்குறதுக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் இந்த காரியத்தை காடி நாங்க வாங்கலாம் ஜெபம் பண்ணுங்க. சரி பாஸ்டர் நாங்க இந்த வீடை விற்க போறோம் ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க? அவர்கிட்ட அது கேட்கணும். ஏன் தெரியுங்களா? நான் வளர்ந்துட்டல, already matured. No, நீ என்னதான் வளர்ந்தாலும், நீ என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும், அல்லேலூயா, உனக்கு எனக்கும் இயேசுதான் தந்தை. அவர் தான் உங்களுக்கு தெய்வம். அவன் எவ்வளவுதான் நீ வளர்ந்திருக்க, அவர்கிட்ட கேட்காம நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ அவர்கிட்ட ஆலோசனை கேட்காம அவர் சொன்னார்னா நீ அமைதியா அங்கேயே கடனா அங்கேயே தான் உட்கார்ந்து ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சொந்த தீர்மானம், ஆன் டிசிஷன். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் கூட பேசும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஒரு கப்பல் வந்தாங்க பாஸ்டர். கப்பல் வந்து அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். அப்போ அந்த கப்பல் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம், பட் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளையோட என்னால் வாழ முடியாதுடா, ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு அம்மாவுக்கு தெரியுது, அம்மா உன்னை எப்படி பெற்று எடுத்து தெரியுமா, 10 மாதம் உன்னை பெற்று எடுத்து என்ன பிளாக்மெயில் சொல்லுவாங்க, அந்த இமோஷனல். எல்லா தாய்களும் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க பிள்ளைய. ஆனால் அவங்களுக்கு தெரியல என்ன ஆலோசனை கொடுக்கணும்னு. அந்த பாஸ்டர் பார்த்தாங்க, திருப்பி இதுங்களை கவுன்சிலிங் பண்ணி இதுங்களை குளிச்சு குளிப்பாட்டி கல்யாண ட்ரெஸ் போட்டு திருப்பி அனுப்பினாலும் அந்த அப்பா அம்மாவும் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க திருப்பியும், நீங்க வீட்டுல என்னென்ன செய்றீங்களோ அதான் சொல்லிட்டு இருங்க, புதுசா சொல்லல. நான் இது ஒரு மறைமுகமா சொல்றேன். நீங்க திருப்பி அதே தான் சிந்திப்பீங்க. எவ்வளவுதான் புதுசா கேட்டாலும் திருப்பி அதே காரியத்தை தான் யோசிப்பீங்க, அதே காரியத்தை தான் சிந்திப்பீங்க. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரா, நீ எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? நான் சொல்லுங்க பாஸ்டர், நான் சொன்னது கேட்பியா? கேட்ப பாஸ்டர். அப்படின்னா நீயும் உன் மனைவியும் உங்க அப்பா அம்மா விட்டு வேற வீட்டுக்கு போய் வாழுங்க, அப்பதான் நீ நல்லா இருப்ப. இது சொன்னது தவறா? உங்கள்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. கல்யாணம் பண்ண சொல்லுங்க, இந்த மாரி அந்த பாஸ்டர் அட்வைஸ் பண்ணது தவறா? தவறு இல்லை. நீங்க இப்படினாலே நானே எதை சொல்றாங்க, தவறு இல்லை. சரி, தேங்க்யூ. ஆனா வந்த பதில் என்ன தெரியல, அந்த குடும்பம் பாஸ்டர் தவறான ஆலோசனை கொடுத்துறாரு சொல்லி அந்த சபையை விட்டு வெளியிடாது. எப்படி நீங்க பையனுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கலாம்? நான் வந்து 10 வருஷம் இப்படிதான் 10 வருஷம் நான் வளர்த்தேன் தெரியுங்களா, எப்படி என் பையனுக்கு நீங்க அந்த ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பாஸ்டர் வந்து என்ன பண்றது? அதான் வானத்திலிருந்து ஒரு பக்கம் இடினா மத்தாளத்துக்கு வந்து பாஸ்டர் வந்து எல்லா பக்கட்டும் இல்லை, 2 பக்கம் இல்லை. கேட்டவங்களுக்கும் அடி வாங்கணும், கேட்காதவங்கள்ட்டையும் அடி வாங்கணும். இன்றைக்கு கலைகளை சத்துருவானவன் உங்களோட இடத்துல அவன் விதைப்பான். அங்க தெளிவா போட்டு பாருங்க, 29வது வசனம். அதற்கு அவன் வேண்டாம் வேண்டாம், களைகளை பிடிக்கும் போது நீங்கள் கோதுமை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு நீங்க வீணாக்கிறீங்க, நீங்க எதுவும் செய்யாத. சிலவங்களுக்கு வந்து மற்றவங்களை குறித்து பேசுறதுன்னா ரொம்ப அல்வா அப்படியே கிண்டும் போது அப்படியே நழுவி வந்து வாயில விழுவுற மாதிரி அப்படியே சுவையாக்கும், தூக்கமே வராது, விடிய பேசுவாங்க. அதுக்கு ஒரு பிரேக் விடுவாங்க. கொஞ்ச நேரம் இருக்கீங்களா சிஸ்டர், பேட்டரி வெயிட் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிடுறாங்க, திருப்பி அடிக்கிறேன், இவ்வளவு நல்லா இருக்கும். அதே சிஸ்டர் அவங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா, எப்படி நீங்க குடும்பம் வந்துரும் இமோஷன். ஆனா அவங்களுக்கு தெரியல,
இதை நம்ம தேவ பிள்ளைகளா இருந்து நம்ம செய்யக்கூடாதுன்றது அவங்களுக்கு உணர்வு இல்லை, தெளிவு இல்லை, கவனிக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சாத்தான் என்ன பண்ணுகிறான், தீமையை விதைக்கிறான். நீ கவலைப்படாத, நீ எந்த கலையும் அந்த தடையை நீ எடுத்து போனா அதுக்கு கர்த்தர் நேரங்களை வைத்திருக்கிறாரு. ஏற்ற வேளையில அந்த கலையை தேவன் பிடுங்கி எங்க போடுவாரா, அக்கினியில போடுவார். உன் நிமித்தம் நல்ல கோதுமை, நீங்க பாருங்க இந்த சபையில நீங்க இருக்கிறீங்க, நல்ல கோதுமை உள்ளவர்களா, நல்ல கனிகளை தருகிறவரா, யோர் பிரகாயா, யோர் attitude, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய தன்மை நன்மையா இருக்கணும்னு கிறிஸ்து விரும்புகிறார். அத நல்ல நிலத்துல விளைகிற இந்த கோதுமைகளை ஆண்டவர் சேர்த்து வைக்கணும். தீமையை நீ செய்யும் போது அந்த தீமையினுடைய கிருகி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அக்கினியில சுத்திகரிப்பார். சில நேரத்தில் நம்ம தீர்மானம் எடுத்துருவோம், நம்ம ஆர்வமா, நம்ம ஒரு ஹீரோ மாதிரி நம்ம எல்லாத்திலும் போய் செய்வோம் இல்லையா. வேலைக்கார சொல்றான் எஜமான், நீங்க சொல்லுங்க நான் போய் அந்த கலையை எடுத்து போடுறேன். அதுக்கு எஜமான் சொல்ற வேண்டாம், கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட. பாருங்க இந்த வசனம் என்னத்துக்கு சொல்லி, நீ அதை தீமைன்னு சொல்லி அதை நீ எடுக்கும் போது உனக்குள்ள இருக்கிற நன்மையை நீ இழந்து போயிருவ. அல்லேலூயா. உனக்கு தேவன் தந்த நன்மையை நீ இழந்துருவ. ஒரு மனுஷனுக்கு நான் சொல்றேன், ஏன் தெரியுங்களா கவலை வருது, ஒரு மனுஷனோட சிந்தனை ஏன் தெரியுங்களா பாரம் வருது, என்னைக்கு நீ கிறிஸ்துவோட அன்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ இந்த கலையின் மூலியமா வருகிற சோதனையை நீ கேட்கறியோ, இந்த நன்மையான இந்த சமாதானத்தை, இந்த அன்பை நீ இழந்துருவ. இது இழந்துட்டீங்கன்னா இந்த காரியம் உன்னை வஞ்சித்து, உன்னை யோசிச்சு, உன்னை பாரப்படுத்திக்கிட்டே கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையான கோதுமையில தான் தேவன் நம்மளை உருவாக்கி இருக்காரு. அது எங்க உள்ள உருவாக்குனா, பரலோகத்தோடைய ராஜ்யத்தில் இருக்கிற கோதுமை நல்ல மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நல்ல மனுஷனாய் உருவாகினார். அவர் தீமை செய்யல, அவர் தீமையை விளங்கல. தேவன் நல்ல நிலத்துல இருக்கிற நல்ல மனுஷனா எஜமானா வந்தாரு. இன்னைக்கு ஆண்டவன் நம்மள நன்மையான காரியங்கள், நன்மையான சிந்தைகள், நன்மையான காரியத்தை நீ புசிக்கும்படிதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த வஞ்சிக்கிற சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாங்கை பார்த்து அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். சாத்தானும் சொல்றான், என்னிடத்துல வா நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆனா நம்ம எந்த சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மதர், நம்மளுடைய இந்த பூமியில ஃபர்ஸ்ட் லேடி, அவங்கள தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாய் காண்பிக்க வருகிறேன். ஜெனசிஸ் chapter 3 verse 1 to 6. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6. நல்லா கவனமாய் கேளுங்க. இது அந்த உள்ள அந்த பிரசங்கத்தோடைய ஒரு உதாரணத்தை இல்ல ஒரு விளக்கத்தை, இதுதான் ஒரு அடிச்சுடி, இதுதான் பேசிக். இதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதனால நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம், எதனால நம்ம வாழ்க்கையில கலைகள் வருது, இந்த கலை யார் இடத்துல இருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, ஆக்சுவலி நம்ம யாரு, நம்மளை தேவன் எப்படி உருவாக்குறார் என்று இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளலாம். வாசிப்போமாக. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய். நல்லா கவனிங்க கேளுங்க. சர்ப்பத்துக்கு ஒரு அடையாளம் சாத்தான். சாத்தான் எப்படிப்பட்டவனா, தந்திரமானவன். ரொம்ப பேரு லாஜிக்ன்றீங்களா, லாஜிக் இல்லாம பேசுறீங்க சிஸ்டர், நியாயம் இல்லாம செய்யறீங்க பிரதர், நியாயம் இல்லாம நடந்துக்கிறீங்க பிரதர். சாத்தான் என்ன பண்ணுவானா, தந்திரமா ரொம்ப நியாயமா நம்மளை விசாரிக்கும், நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்போம், நம்ம புத்திய தந்திரமா மாற்றுவோம்.
நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுப்பான். சாத்தான் அழகா சிந்திக்க சொல்லி கொடுப்பான். நீங்க சிந்திக்க வேண்டாம், அவனே கொடுப்பான். படிக்கிறதுக்கு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும் புக் டெக்ஸ்ட்ல. ஆனா எந்த காரியத்தை சிந்திக்க யோசிக்கிறது சாத்தான் அழகா கொடுப்பான். இப்படி சிந்தி, இப்படி பாரு, இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு, இப்படி மடக்கு, இப்படி கேள்வி கேளு, யாரும் உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு அவன் தந்திரமானவன். சாத்தான் யாரா? தந்திரமானவன். அதை ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. பாருங்க, தேவனும் ஆதாமும் பேசுறத சாத்தானுக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும், நம்ம வாழ்ற வாழ்க்கையில அந்த வாழ்க்கை தேவன் தந்தது, தேவனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க அவனுடைய வழிபாடுல, அவனுடைய வழிநடத்தல இருக்கும்போது நீ சமாதானம் இல்லாம, தேவனுடைய பிள்ளை இல்லாம, உன் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம, உன் வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டத்திலும் கவலையும் நீ இருந்தப்ப அவனுக்கு தெரியும் நீ யாருன்னு. இன்றைக்கு எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், நீ சந்தோஷமா இருக்கிற, நீ திருப்தியா இருக்கிற, நீ நிறைவா இருக்கிற, நீ எல்லா விதத்தையும் காட்டிலும் தேவனை ரொம்ப தேடுறது அவனுக்கு தெரியும். அவன் இந்த சர்ப்பம் கேட்கிறான், தேவன் உங்களை நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதே உண்டோ என்றது. ஓகே, பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும்ன்றதுக்கு ஏன் இந்த பிரசங்கத்தை நான் கொண்டு வரேன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், நம்ம சிந்தையில வருது, நம்ம சிந்தையில உணர்த்தப்படுகிறது, நம்ம சிந்தையில வெளிப்படுகிறது அப்படின்னா, ஏதோ ஒரு காரியம் நம்ம சிந்தையில வருது பாருங்க, என்ன வருது பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம். சிலவங்க எப்படி சிந்திப்பாங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கா, அப்படியே போய்கிட்டு இருக்கா, ஒரு பெட்டி கிடைக்குதான், அந்த பெட்டி நிறைய காசாம், இப்படிலாம் சிந்திப்போம். போய்கிட்டே இருக்கா, பார்த்தா அப்படியே மினுமினு மினுக்குதான், அது பார்த்தா நகை 10 பவுன் சங்கிலியா, இப்படிலாம் நினைப்போம். இப்படிதான் நினைப்போம். அப்படிதான் ஒரு பிரதர் ரொம்ப கனவு காணிக்கிட்டு போயிருக்கிறார். எங்க இந்த கோத்தாரையில காடியை போட்டுட்டு வேலைக்கு, சிங்கப்பூர் வேலைக்கு. அப்ப அந்த சிட்டிஸ்கே தாண்டும் போது அந்த அல்லூர் ஓரமா மினு மினுச்சான். அவரு மனசுல ஏற்கனவே நிறைய தடவை கற்பனை பண்ணியிருக்காரு, போகும்போது மொத்தமான சங்கிலி கிடைச்சிச்சுன்னா கொண்டு போய் வச்சா என்ன, அது சிங்கப்பூர்ல வச்சா உண்மை என்ன அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள. சரிங்களா, இப்ப நிபுணமா வச்சுக்கலாம். அதே மாதிரி சோத்ராண்டவர் எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் என்ன நினைச்சா, காலையிலே அடிச்சுச்சுடா லக்கிட்ரா அப்படின்னு போய் அந்த சங்கிலி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க போறவர் பார்க்கலாம்ல, யாராவது பார்த்துருவாங்களான்னு சொல்லி இப்படி இருக்காரு. தண்ணி பாம்பு ஓடிச்சு. காலையில தம்பி சொல்லுங்க, வேலை இடத்துல சொல்லுங்க, நீ காலையிலேயே ஒரு கெட்ட கனவு கண்ட, என்ன நடந்துச்சு பார்த்தா சொல்றாரு. நம்ம நிறைய சிந்திப்போம் பாருங்க, நம்ம சிந்திப்போம். வாசல்ல கனவு கண்டதில்லை, ஆனா எனக்கு நிறைய நகை கீழே கிடைச்சிருக்கு, காசு கிடைச்சிருக்கு, கிராப் போட்டும்போது ஏதோ விட்டுட்டு போயிடுவானுங்க. வாசல் என்ன பண்ணீங்கன்னு கேட்காதீங்க, கிடைச்சிருக்கு கிடைச்சிச்சு, விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை பேசுங்க. இன்னைக்கு நம்ம சிந்தையில வரும் பாருங்க, பொல்லாத காரியத்தை உங்க சிந்தையில அவன் விதைப்பான், சிந்திக்க வைப்பான், உங்களை யோசிக்க வைப்பான், பேச வைப்பான். நிறைய இன்னும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என் அறிவு இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா, அப்படிலாம் எப்படி என் மனசுல யோசிக்கிற, எப்படி எனக்கு இந்த ஞானம் வந்ததுன்னா, அது நீ இல்ல, உனக்குள்ள இருந்து சாத்தான் என்ன பண்ணுகிறான், உன்னை வஞ்சிக்கும்படி அவன் தந்திரமானவன். அங்க வசந்த வாசிமா தொடர்ந்து, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஓகே, இப்ப என்னோட கேள்வி, ஆண்டவர் எதுக்கு ஏவாளை படிச்சாரு சொல்லுங்களேன்? இப்படின்னா எனக்கு புரியாது. ஆண்டவர் ஏவாளை எதுக்கு படிச்சாருன்னா, ஆதாமோடு
பேசும்படி அவங்க கூட இருக்கும்படி தான் தேவன் ஏவாளை படைச்சார். ஆமா தானே? இப்ப இந்த ஏவாள் அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சாத்தான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரியாதா? நான் பிரசங்கமே பண்ணிடுறேன். அவங்க தேவன் சொன்ன வார்த்தையில சாத்தாட்ட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவன் வந்தாரு, எல்லாத்தையும் இது செய், இதெல்லாம் சாப்பிட்டு அந்த நடுவுல இருக்கிற இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் வேலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க சாத்தான். இப்ப ஆண்டவர் சொன்னதை நீ சாத்தான்னு சொன்னா, இப்ப சாத்தானுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. சாத்தான் என்ன பண்ணுவான்? அந்த வார்த்தையை எடுத்து இயேசுக்கு சொன்னா, நீதான் தேவகுமாரனாச்ச, உன் கையில இருக்கிற கல்ல என்ன பண்ணி சாப்பிடு, அப்பமா மாத்தி சாப்பிட வந்தானே. அதுக்கு தேவன் என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாங்க. இப்ப அவன் வந்து நம்மள குழப்பப்படி நம்மள வந்து என்ன போட்டிருக்க, அவன் எப்படிப்பட்டவனா? எப்படிப்பட்டவன்? தந்திரம் பண்ணுவன். சாத்தா எப்படிப்பட்டவன்? நீங்க நினைக்காதீங்க நீங்க தான் தந்திரக்காரன்னு. உங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கான் தந்திரக்காரன். பயங்கரமா வந்து வஞ்சிப்பான், பயங்கரமா யோசிப்பான், பயங்கரமா ஐடியா கொடுப்பான். அப்படி கேட்டுதான் சிலது ஆடிக்கிட்டு இருக்கு, சிலது ஓடிக்கிட்டு இருக்கு, சிலதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? தந்திரம். அவனோட தந்திரம். சாத்தான் தந்திரமா தேவனோட வசனத்தை வச்சுதான். நீங்க தான் தேவகுமாரனாச்சு. இங்க தேவனோட வசனத்தை எடுத்து சொல்றான், நீங்க தான் தேவகுமாரனாச்சு, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு. இப்ப நான் வந்து வீட்டுக்கு கொடுத்து வந்துட்டு ஒரு 5 கல்லை கொடுத்துட்டு ஜோம் பண்ணி அப்பமா மாத்தி சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுவோம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த ஏவாள் அம்மாவுக்கு தெரியல, உள்ளத சொல்றாங்க. தேவன் சொன்னாரு எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனா நடுவுல இருக்கிறது உண்மையை சொல்லிட்டாங்களா? இப்ப அந்த உண்மைய, தேவன் சொன்ன உண்மையை எப்படி சாத்தான் டேக்கிள் பண்றான் பாருங்க. சரியா? வாசிங்க. அப்பொழுது சர்பம், ஏன் சர்பத்தை பாசமா கூப்பிடுற? எனக்கு முதல்ல இருந்து இது மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. எனக்கு தெரியல என்ன பிரச்சனை. அப்பொழுது சர்பம், பொல்லாத சாத்தான், அவ அழிக்கும் கொல்லவும் வருகிறான்னு தவிர வேற ஒன்றுக்கும் சாத்தான் எதுக்கு வரா? அழிக்கும். ஏன் இவ்வளவு உடன்படிக்கை பண்ண மாதிரி அப்படியே முழுங்கிட்டு இருக்கீங்க? சாத்தான பத்தி தானே பேசுறேன். நான் வர அப்பப்போ பாட்டு பாடிக்கிறேன், சர்பத்தின் மேல் பாம்பின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடக்கும்னு பாடுறோம். ஆனா உங்களால பார்த்தா அப்படி வரவே எனக்கு தெரியல. என்ன இங்க முடிஞ்சா அவனுக்கு ஒரு ஆராதனை வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அங்க போயிட்டு ஏய் அவர் தான் பேசுறாரு உன்னை பத்தி, நான் எது பேசுறதுமா, நீ எது பாக்குறா அவரை டீல் பண்ணிக்கோ, உனக்கு எனக்கு சம்மந்தம் வேணான்ற மாதிரி இருக்கு உங்க முகத்தெல்லாம் பார்க்கலாம். சாத்தான் எப்படிப்பட்டவனா? அந்த சர்பம் எப்படிப்பட்டதா? தந்திரம் உள்ளது. அம்மா உண்மையை சொல்லிட்டாங்க, ஏவாள் உண்மையை சொன்னான. நான் சொல்லிட்டேன், இந்த ஏவாளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தெளிவு இல்லை. சாத்தாட்ட எதுக்கு போய் பேசணும்? யார்கிட்ட பேசக்கூடாது? சிலது டீலிங் பண்ணுது. இயேசு ரொம்ப லேட்டா கொடுக்கறாரு, நீ சும்மா தான் இருக்க சாத்தான், இது கொடுத்து பாரு, எனக்கு மட்டும் செஞ்சுட்டேன்னா அவரை வேணாம்னு சொல்லிடுறேன். I reject them, I accept you. அவர் வேணாம், எனக்கு நீ வா, எனக்கு சீக்கிரம் கொடுக்குறேன். சுப்பா ஜெயந்தி சீக்கிரம் வந்துடுறேன், சீக்கிரம் கொடுத்துறேன், ரொம்ப எனக்கு ரொம்ப நண்பனா இருக்கிற சொல்லுது. சாத்தான்ட்டு இது ஒரு சாத்தான் தான் நினைக்கிறேன். சாத்தான்ட்டே பேசிட்டு சாத்தான் வரானா விரட்டு, வியாதி மூலியமா வரானா விரட்டு, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வரானா விரட்டு, மலைகள் போடு. ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல புத்தி என்ன தெரியுங்களா? பாஸ்டர் என் குடும்பத்துல பிரச்சனை, ஜோம் பண்றீங்களா? நீ என்ன பண்ற? பாஸ்டர் ஜோம் பண்ண சொல்லிட்டு பாசமலாமல நீ போய் பசார வாங்கிட்டு சாத்தான் வரானா அவனோடு இந்த அம்மா மேல பேசாத. அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதுக்கு சர்பனை சொல்லுது பாருங்க, வஞ்சிக்குது, அழகா தெளிவா வஞ்சிக்குது. இஸ்ரவேலை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை.
நீங்கள் சாகவே சாவதில்லை. ப்ராப்பர்ட்டி பண்றான் பாருங்க சாத்தான். தேவன் என்ன சொன்னாரு? அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? சொல்லுங்களேன். பிரச்சனை கேட்டீங்களா இல்லையா? ஒரு நேரம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், திருப்பி ஆரம்பிக்கிறேன், முதல்ல வரேன். தேவன் என்ன சொன்னாங்க? எல்லா பழத்தையும் நீ சொல்லிட்டாரு, அவனு சொல்லல, சொல்லிட்டாரு தானே? அது சொல்லு, என்ன சொன்னாரு பாக்க. தேவன் என்ன சொன்னாரு அவங்ககிட்ட? நீ என்கிட்ட சொல்லாத, மைக்ல சொல்லு. ஏன் நான் படிச்சுட்டேன், நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இங்க சொல்லு, என்ன சொன்னாரு? எல்லா விருட்சத்து கனியை சாப்பிடலாம், ஆனா நடுவுல அந்த விருட்சத்து கனியை சாப்பிட்டா நீங்க சாகுவீங்க. சாகுவீங்கன்னு சொன்னாரு. ஆமா தானே? அப்படிதான் சொன்னாரு. இப்ப சாத்தான் என்ன சொல்றான்? இப்ப எதை நம்புறது? நீங்க யாரை நம்புவீங்க? சொல்லுங்க, நீங்க யாரை நம்புவீங்க? நம்மளுக்கு நம்பிக்கை எது கொடுத்ததோ அதை தான் நம்புவோம். நம்மளுக்கு எது நம்பிக்கையா இருக்கு, வேற நம்பிக்கையா, அதை தான் நம்புவோம். பணத்தையா நம்பிக்கையா இருக்கா, பணத்தை தான் நம்புவோம். ஆனா தேவன் சொன்னத இந்த சாத்தான் நம்பல, இந்த ஏவாளும் நம்பல. அப்ப சாத்தான் என்ன சொல்றான்? நீ சாப்பிட்டீனா நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட. அடுத்தது ஒண்ணு ஒரு பில்டப் பண்றாரு பாருங்க. நீ சாக மாட்ட, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். நீ பேசுறதுமா அங்க திறக்கப்படுதா, பிறக்கப்படுதா, கற்கப்படுதா தெரியல, உங்க கண்ணு திறந்துருமா. இப்ப கண்ணு திறந்து நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சாத்தா சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உன் கண்ணு திறந்துடும், உனக்கு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப இந்த ஏவாளுக்கு நன்மையும் தீமையும் தெரிஞ்சு என்ன பண்ண போற? இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு கலை வந்துருச்சுன்னா அந்த கலையை வச்சு நீ என்ன பண்ண போற? ஒண்ணுமே இல்லையே. ஒரு தடை உனக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த தடையை நீ சிந்திச்சு, அந்த தடையை யோசிச்சு, அந்த தடையிலே நீ வாழ்றதுல உனக்கு என்ன நன்மை? தேவன் உண்மையில இருக்கிற கோதுமைகளை, நன்மைகளை ஆண்டவர் சேர்த்து வைக்கபடி விரும்புகிறாரு. ஆனா சாத்தான் கொண்டு வந்த கலைகளை அதை விரும்பி ஏத்துக்கிறதுனால என்ன நன்மை? ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, சுகமாக்கிட்டு சொல்லுவாரு, உனக்கு மனதா இருக்கா நீ என் பின்னாடி வர்றதுக்கு, என் கூட ஒளி செய்ய வரையான்னு? நான் சொல்லுவான், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சுகம் கிடைச்சிச்சு, அது போதும்னு சொல்லிட்டு அவன் தேவன் விட்டு போயிருக்கு. தேவன் பின்னாடி போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம், அவனுக்கு தேவை சுகம் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கலை என்கிற தடைகளை வைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. சுகம் வந்துட்டா பத்தாது, நன்மை நடந்துட்டா பத்தாது, உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் சாத்தா கொடுத்தா பத்தாது. தேவன் நம்ம கூட இருக்கணும், தேவனோட வார்த்தை வசனம் நம்ம கூட இருக்கணும். கலைகளை அவன் விதைக்கிறான். ஏவாள்கிட்ட அவன் சொல்றான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண்ணு திறந்துடும். கண்ணு திறந்துருச்சுன்னா என்ன நடக்குமா? நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மையும் தீமையும் அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். பாருங்க என்ன உஸ்பேத்ரா பாருங்க, என்ன ஆசையை போன்றான்? நீ யாரா மாறிடுவியா? தேவர்களை போல மாறிடுவியா. அல்லேலூயா. இயேசு ஒரு இடத்துல வஞ்சித்தான். சாத்தா என்ன சொன்னா, நீ என் காலை பணிஞ்சு கொள்ளு, அப்பொழுது இந்த நகரத்தை, இந்த உலகத்தை நான் கொடுக்கிறேன். ஏன் நான் சந்தேகம் பண்றேன்? இல்ல சொன்னாங்க பிசாசு, என் காலை பணிந்து கொள்ளு, இந்த உலகத்தையே நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல இந்த சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். நம்மள தேவன் தந்த நல்ல கோதுமை என்கிற நிலத்துல அவன் கொண்டு வருகிற கலைகளை நடுகிறத நம்ம உணர மாட்டோம், தெரிய மாட்டேங்குது. இது சாத்தானால வந்திருக்கு, இந்த எதிர்ப்பு சாத்தானால வந்திருக்கு, இந்த போராட்டம் சாத்தானால வந்திருக்கு, இந்த விதமான சூழ்நிலை சாத்தானால வந்திருக்கு, இந்த விதமான கஷ்டம் சாத்தானால வந்திருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய அந்த கனி வரும்போது, தேவன் அந்த கனிகள் அறுவடை செய்யும்போது அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் சுத்திகரிப்பார் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அந்த கலைகளை எடுத்து வாழாதீங்க.
அந்த கலைகளோடு இருக்காதீங்க. தெளிந்த சிந்தை உள்ளவர்களா இருங்க. தேவனுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள தெளிவா இருங்க. தெளிவாய் பாருங்க. தெளிவான சிந்தையா இருங்க. சொல்லுகிறதை, பேசுகிறதை, நடக்கிறதை வைத்து நம்பாதே. சாத்தான் அழகா வஞ்சிப்பான். சாத்தான் வஞ்சிக்கிறது ஏன் நான் சொல்றேன், நீங்க எப்படின்னு தெரியல, எனக்கு கூட கண்டுபிடிக்க கஷ்டம் தான். இது சாத்தானுடைய வஞ்சகமா, அவனா ஏற்படுத்துறான்னு நான் கூட கண்டுபிடிக்க கஷ்டம் தான். ஆனா நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு பாருங்க, வானத்தின் பூமி படைத்த தேவன். அவர் தான் சொல்லுவார், இது சாத்தானால் வருகிற உபத்திரவங்களும் பாடுகளும் பொல்லாங்களும் விருப்பங்களும் அது மட்டுமல்ல பாவ செயலும் என்று கர்த்தர் நம்மளோட பேசுவார். அவன் வருகிற எல்லா விதமான தீமை விட்டு விலகு, வருகிற தீமை விட்டு விலகுங்க. இந்த ஏவாள மேல உண்மையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போயிட்டு சாத்தான்ட்ட இயேசு சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அதனால, ஆனா சாத்தான் அழகா வஞ்சிக்கிறான். இத சாப்பிடாதுன்னு அவர் சொன்னாரா? அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, அதே திருப்பி கேட்கிறான். நீ சாப்பிட்ட என்ன நடக்கும் தெரியுமா? ஏன் நான் சொல்றேன், எப்ப நம்ம ஆண்டவருடைய சமாதானத்தை விட்டு விலகுறோமோ, தேவனோட வசனத்தை விட்டு நம்ம சிந்தை குழப்பப்படுகிறதோ, அப்பொழுது சாத்தான் நம்மளுக்குள்ள விதைகளை விதைப்பான், அவிசுவாசங்களை விதைப்பான். நீங்க ரொம்ப பேரு மோசம் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற அவிசுவாசம். அவிசுவாசத்தினால நன்மை நடக்காது. அவிசுவாசத்தினால தேவனுடைய நன்மை இழந்து போயிருவோம். அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் வரக்கூடாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ ஆண்டவரை விசுவாசிச்சு பாரு. அவிசுவாசமா இருக்காதீங்க, தெளிவா இரு. தேவ கிறிஸ்துக்குள்ளே தெளிவுள்ளவர்களா இருங்க, தெளிவா இருங்க. அவிசுவாசமா இருக்காதீங்க, பொல்லாததை சிந்திக்காதீங்க, பொல்லாத காரியங்களை பேசாதீங்க. தேவனுக்கு தீமையான சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான அவன் என்ன சாத்தான் தந்திரக்காரன், தந்திரமா வந்து வஞ்சிப்பான். இந்த சபைக்கு போகாது, இந்த பாஸ்டருக்கு போனேன்னு எப்ப பார்த்தாலும் பிரேயர் 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 பிரேயர். நான் ஒரு சபை காட்டுறேன், அங்க இப்படி போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நீ ஏன் வந்த, நீ ஏன் வரலன்னு கூட கேட்க மாட்டேன். அங்க போ, அங்க போ, நேரா பரலோகத்துக்கு போயிடும். நேரா உனக்கு ஹெலிகாப்டர் இல்ல, ராக்கெட். அந்த சபையில இருந்து நேரா ராக்கெட். இயேசு சொல்றாரு, அப்படி எல்லாரும் நம்பி இருந்தாங்கன்னா அப்ப ஏன் கஷ்டமணி தோட்டத்தில் இயேசு சொல்லணும், உனக்குள்ள என்ன வரக்கூடாது, பரீட்சை வராதபடிக்கு, சோதனைக்குள் உட்படுத்தாதபடி நீ என்ன பண்ணணுமா? அப்ப எதுக்கு இயேசு சொல்லணும்? சொல்ல தேவையில்ல. இயேசு ஏன் சொல்றாருன்னா, நீ ஜெபிச்சா, நீ விசுவாசம் நின்றீனா, நீ கர்த்தருக்குள்ள விசுவாசத்தினால நடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நீ அவருடைய ராஜ்யத்தை அடையவே என்றுதான் கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? தெளிவில்லை, தெளிவில்லை, தெளிவுள்ள சிந்தை இல்லை, தெளிவா பேச முடியல, நம்மளால தெளிவா சிந்திக்க முடியல. சில நேரத்துல கோபத்துல ஆத்திரங்களை சில வார்த்தைகளை சொல்றோம், வாயில புறப்பட்டு சில தீமையான வார்த்தைகளை சொல்றோம், சாத்தானை மகிமைப்படுத்த சொல்றோம். சோர்த்துன்றியா, நம்ம நார்மலா பேசுற வார்த்தை, சோர்த்துன்றியா இல்ல பிபி தன்றியா அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல சோறு தான் ஆக்கி போடுறாங்க, ஆக்கி போடுறவங்களே கேட்கறாங்க, சோறு தின்றியா பிபி சாப்பிடுறியா? யா, தேவன் நம்மளுக்கு தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு, பயம் உள்ள ஆவியில தெளிவு. நம்மளுக்கு தெளிவு இருக்கணும், நல்ல தெளிந்த சிந்தையா இருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க சூழ்நிலையில உங்களோட சரீரத்தில் இருக்கிறது இது சாத்தானால் வந்த கலைனா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. அந்த கலைகளை தேவன் எடுத்து போடுவாரு, அந்த சூழ்நிலையை தேவன் மாத்தி போடுவாரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் தேவன் எடுத்து போடுவாரு. உங்கள்கிட்ட இருக்கிற தேவனுடைய நல்ல கோதுமைகளை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். இன்றைக்கு சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத கிரியை அவன் பயங்கரமா நம்மளை வஞ்சிப்பான். இந்த சாத்தான், அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டவனா? தந்திரமா வஞ்சிப்பான். நீ பாருங்க, இந்த சபையில எல்லாரும் குடும்பமா இருக்கும். இல்ல பாஸ்டர், நீங்க யாரும் நான் யாரும் சொல்லுதுங்களா? இங்கதான் பாஸ்டர் அங்க போனா யோ அடுத்து பார்த்தா பாஸ்டர்
வேதம் எல்லாமே புட்டு புட்டு வச்சிருக்கு. என்ன தெரியுங்களா? கடைசி காலத்துல என்ன தனிஞ்சு போயிருமா? சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். பைபிளை போய் பாருங்க, அன்பு தனிஞ்சு போயிடும். தெளிவா தான் தேவன் புட்டு வச்சிருக்காரு. அன்பு தனிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் அவருடைய பிள்ளையா தேவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். என்ன பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு நம்ம எல்லாம் அவரோட பிள்ளையா இருக்கிறோம். ஆனா சாத்தான் வந்து என்னத்துங்களா நம்மளுக்குள்ள கொண்டு வரா? என்ன மறைக்கிறேன் பார்வையில் உருவாக்குமா? நம்மள பகையை கொண்டு வருவோம், நம்மளுக்குள்ள விருப்பம். ஒரு விளையாட்டு சொன்னா ஆரம்ப முடியாது கேட்டுறாரு கீழே, என்ன சார் யோகா என்ன மாதிரி பேசுறீங்க? நான் ஒரு இதுக்கு தான் சொல்றேன். எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், எத்தனை பேர் ஆவியில நிரப்பப்பட்டவர்கள், எத்தனை பேர் அந்நிய பாஷையை பேசுகிறவர்கள், எத்தனை பேர் தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருக்கிறாங்க. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவா மாத்தா மட்டும்தான் இல்லைன்னு அதான் தெளிவா இருக்குது சபையில். தெளிவான பிள்ளையை மாத்தாது. இயேசு கிறிஸ்துவையா தந்திரமாய் சாத்தான் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தேவனுடைய அந்த நல்ல நிலத்தில் இருக்கிற விதையை முன்பாக கலைகளை விதைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மறந்துடாதீங்க, நம்ம எல்லாமே ஒரே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் அவருக்கு முன்பாக தான் போய் நிற்க போறோம். அந்த இடத்துல நம்ம குற்றமற்றவர்களாய் இல்லாதபடி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவர்களாய், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் கடந்து வருவர்களாய் இருந்தோம் சொன்னா நீங்களும் நான் சாட்சியாய் நிலைநிற்போம். ஆமென். சாட்சி எந்த சூழ்நிலை விட்டுறாதீங்க. தெளிவா இருங்க. கிறிஸ்துவுக்குள்ள தெளிவுள்ள சிந்தைகளா இருங்க. தெளிவா இருங்க. தெளிவு நமக்கு வேணும். ஆமென். நாளைக்கு எங்க வீட்டுல பக்கத்துல வந்து சொன்னாங்க, உங்க ஹஸ்பண்ட நான் பார்த்தேன் அங்க பிராந்தி கடையில் நின்றுட்டு இருந்தாருன்னு. அப்படியா? வந்தானா? அங்க பிராந்தி கடையில் என்னையா பண்ணிட்டு இருந்த? அவங்க சொல்றது நம்பிடுறோம். விசாரிங்க. இவங்க வந்து சொன்னாங்க அங்க பார்த்தோம். அப்படியா? இல்ல எங்க மாமா அங்க நின்று பேசிட்டு உண்மை அவர் சொல்லக்கூடாது. ஏன் அதுக்குள்ள வஞ்சிக்கப்பட்டுறீங்க? கணவருக்கு அதோட உங்களை என்ன நினைப்பாரு? இது எந்த நேரமும் சந்தேகம். அவன் வந்து சொன்னா நம்பிடும், சந்தேகப்படுது. ஏன்யா கலைகளை விதைக்க நீங்க இடம் கொடுக்குறீங்க? தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால, ஆண்டவருடைய சமாதான தேவனுடைய தெளிவு இருக்கிறதுனால தெளிவா இருங்க. தெளிவா சிந்திங்க. பொல்லாத காரியங்களை நம்பாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனுடைய நன்மைகளை இழந்து போயிடும். இன்னைக்கு ராத்திரி தேவன் சொல்லுகிற காரியம், கிறிஸ்துக்குள்ள தெளிவு உள்ளவர்களாய் இருந்தீங்கன்னு சொன்னா ஏவாளை போல சாத்தான் தந்த அந்த சோதனையை மாட்டிக்கணும். நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன். தேவன் நல்லவர். நம்ம தேவன் அதிகமாக நேசிக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய நன்மை இருக்கிறதுனால எந்த தீமைக்கும் இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் வஞ்சிக்கே வரானே தவிர வேற ஒன்றுக்கும் அவன் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நிச்சயமா தேவன் நடத்துவாருன்னு சொல்லி தேவன் நம்பிக்கையா இருந்து எல்லாரும் எழுந்து வரணுமா? இந்த திருவந்த ஆராதனைக்கு நம்ம போவோம். கர்த்தர் நிச்சயமாக தேவன் இந்த நாளில் நம்மளோடு பேச